காவல் தெய்வமாக மாறும். அது இப்போ இல்லை, அதனால் மாறணுங்கிற விருப்பத்தையும் அவர் தெரிவிச்சிருக்கார். ஆகவே இந்த களம் திரைப்படம் நல்ல படம். நாம் ஒரு கதைக்காக அதனுடைய மாறலுக்காக மக்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து அதற்கு முழு ஆதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அரசாங்கத்தை பற்றியும் சரி, ஆட்சியாளரை பற்றியும் சரி, குறை சொல்லாமல் ஒரு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இல்லை, இப்போ 10 நாளாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் இதில் காட்டப்பட்டிருக்கு. என்ன சொல்லுவாங்க, பெரியவங்க சொன்னால் நடக்கும், ஞானிகள் பெரியவங்க நடக்க போகிறத சொல்லுவாங்க, ஞானிகள் சொன்னால் அது நடக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஞானோதயத்தோடு இந்த படத்து உற்பத்தியாளர்கள், தயாரிப்பாளர்கள், அதில் நடிச்சிருக்கின்ற நடிகர்கள் அனைவருமே அந்த நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டி அதில் நடந்த ஒரு விஷயம், அது மக்கள் மனதில் பசுமையாக இருக்கின்ற நேரத்தில் இந்த படம் அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தமிழ்நாட்டில் நீங்கள் மாத்திரம் இல்லை, நாம் எல்லா சமுதாய தலைவர்களையும் கூட்டி வருங்கால தலைமுறையை காப்பாற்றுவதற்கு, இதில் போதை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, இதிலிருந்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 2014 ரெட் ஃபோர்ட்டில் கொடியேற்றிட்டு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொன்னார், பெண் குழந்தை வீட்டுக்கு லேட்டாக வந்தால் ஏன்னு கேட்கும், கண்டிக்கு எங்கே போன கேட்கும், ஆண் குழந்தைய கேட்குறோமா? அதாவது ஆண் குழந்தை ஒழுக்கமாக வளரலைன்னா அது யாரை பாதிக்கும்? பெண் குழந்தையை தானே பாதிக்கும். இதை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ரெட் ஃபோர்ட்டில் கொடியேற்றி பேசினது எனக்கு நினைவு வருது. ஆகவே இந்த சமுதாயம் திருந்த வேண்டும், அதற்கான ஒரு படமாக இதை நான் நினைக்கிறேன். நாம் சமுதாய தலைவர்களை ஒருங்கிணைத்து இந்த ஒரு அபரேஷன் அதிலிருந்து நம் தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு இந்த படம் ஒரு உந்துதலாக அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவிக்கிறேன். 2023 என்கவுண்டர் தவறான என்கவுண்டரோ சரியான என்கவுண்டர் நடக்குது. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? தொடர்ந்து என்கவுண்டர் தான் போயிட்டு இருக்கு. யாரு சமீபத்தில் இந்த திருவைக்காடு ஒரு என்கவுண்டர் ஆனது, நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன், முதல்ல பர்சி என்கவுண்டரே தவறு தான். ஜெயிலில் இருக்கார், ஜெயிலிருந்து காவல்துறையை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் எங்கே பதுக்கி வச்ச ஆயுதம் அவர் கை கிடைக்கிறது, கரெக்டாக காவல்துறை அந்த இடத்துல வண்டி என்ன அது இதுன்னா அவர் அந்த ஆயுதத்தை எடுத்து காவல்துறை